திருவள்ளூரில் போலீசாரின் சேசிங்கிற்கு பயந்து வயலில் இறங்கி ஓடி தப்பிக்க முயன்ற குட்கா கடத்தல் இளைஞரின் லைவ் வீடியோ வெளியாகியிருக்கிறது. பெங்களூருவிலிருந்து 390 கிலோ குட்காவை காரில் கடத்தி ஆட்டம் காட்டிய இளைஞருக்கு போலீசார் கொடுத்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? காரில் குட்கா கடத்திய இளைஞர் போலீசாரை கண்டதும் வண்டியை நிறுத்தி வயலில் இறங்கி ஓடியிருக்கிறார். சினிமா பாணியில் காரை சேஸ் செய்து வந்த போலீசார் தப்பி ஓடிய இளைஞரை மின்னல் வேகத்தில் துரத்தி பிடித்துள்ளனர். பிடிபட்டவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க வெளிவந்த திடுக்கிடும் தகவலின் பின்னணி என்ன? திருவள்ளூர் அருகே ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் புள்ளரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று போலீசாரை கண்டதும் நிற்காமல் அதிவேகமாக சென்றுள்ளது. அதனை பார்த்ததும் சந்தேகமடைந்த போலீசார் பைக்கில் காரை பின்தொடர ஆரம்பித்தனர். சினிமா படபாணியில் மின்னல் வேகத்தில் சேசிங் செய்த போலீசார் ஒரு கட்டத்தில் காரை மடக்கி பிடித்தனர். இதற்கு மேலும் தப்பிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட கார் டிரைவர் வண்டியை ஓரம் கட்டி போலீசார் கையில் சிக்காமல் இருக்க கீழிறங்கி அருகே இருந்த வயலில் பாய்ந்திருக்கிறார். உடனே அலர்ட்டான போலீசார் வயலில் இறங்கி தப்பி ஓடிய நபரை விடாது துரத்தி சென்று வசமாக பிடித்துள்ளனர். ஏதோ பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்த போலீசார் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து பிடிபட்ட நபரை பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் அவர் ஓட்டி வந்த காரையும் காவல் நிலையத்திற்கு தூக்கிச் சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்டவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் சௌத்ரி என்பதும் அவர் ஓட்டி வந்த காரில் 390 கிலோ குட்கா கடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெங்களூருவிலிருந்து குட்காவை வாங்கி வந்து உள்ளூரில் கைமாற்ற இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிடிபட்ட ஜெகதீஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஜெகதீஷுக்கு குட்கா சப்ளை செய்தது யார், உள்ளூரில் குட்கா வாங்க இருந்தது யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.